மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் தாங்கள் நினைப்பீர்கள் நமக்கு என்னன்னா எதுவும் இந்த சனி வந்து 7.5 சனி முடியலையே அப்படின்னு. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு புத்துணர்வு பெற்றிருப்பீங்க. சனிகிட்ட இருந்து நீங்கள் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு விடுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது உண்மைதான். அதை நீங்கள் ஒத்துக்கலைன்னாலும் நான் சொல்லுவேன், மகர ராசிக்காரர்கள் எல்லாமே ஒரு ஃப்ரீனஸுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் காரியங்கள் எதுவுமே கைகூடி இருக்காது, அதுதான் உண்மை. அதாவது எல்லாம் சரியாக போச்சப்பா, ஒரு பிரச்சனை இல்லை, முன்னாடி பயங்கர நெருக்கடியாக இருந்துச்சு, இப்போ அது இல்லை அப்படின்னு நினைப்பீங்களே தவிர உங்களுக்கு கைக்கு பணமோ கைக்கு செயல் முடிவோ ஒரு முடிவான திட்டத்தை அடைந்திருக்க மாட்டீர்கள். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன சனி பகவான் அவர்கள் உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து 7.5 சனி பாதச்சனியிலிருந்து இன்னும் 3ஆம் இடத்திற்கு செல்லவில்லை. 3ஆம் இடத்துக்கு சென்னதுக்கப்புறம் தான் அந்த பலன் எல்லாமே உங்கள் பக்கம் காற்றெல்லாம் உங்கள் பக்கம் அடிக்கும். இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு 5லேருந்து 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானத்தையும் சரி லாபஸ்தானத்தையும் சரி உங்கள் ராசியும் சரி குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு சில தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியை செவ்வாயும் பார்க்குறாரு, உங்களுடைய 9ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ அந்த 9ஆம் இடம் ராசி இதுக்கு வரக்கூடிய பலன்கள் என்ன, உடம்புல சிறு சிறு தொந்தரவுகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும்ப்பா, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தொந்தரவுக்கு வைத்தியங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மனைவின்னா கணவருக்கோ கணவரோ மனைவிக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒன்று இது ஒன்று போகிறதுக்கு உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை அவரும் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், வீட்டில் குழப்படி. 8ஆம் இடத்தை பார்க்குறேன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில தகராறு ஓஞ்சபாடாக இருக்காது, இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி கடுமையாக சண்டை அடிச்சுக்குவோம், நாளைக்கு சரின்ட்டு போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் நாளானிக்கு பழையபடி சண்டை வரும். என்னவோ சொல்லுவாங்கள்ல, என்னடா இந்த கொசு தொல்லை பொறுக்க முடியலை அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடைஞ்சல்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த மாதத்தில். இந்த மாதம் ஒரு மாதம் நீங்கள் தன்னை காட்டணும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கிறதுங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த சிரமங்கள் தடைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அது எல்லாமே தலையில் உள்ள பாரமெல்லாம் இறக்கி வச்சாச்சுனாலும் தூக்கிட்டு வந்த களைப்பு தூக்கிட்டு வந்த அசதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாகவே செய்யும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் அதற்காக முயற்சியை விட்டு கொடுக்காமல் செஞ்சு கொண்டே இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ரன்னிங் ரேஸ்னால் ரிலே ரேஸ்னால் ஒருத்தங்க வேகமாக ஓடிக்கொண்டு இன்னொரு ஆள்கிட்ட ஒரு அந்த குச்சியை கொடுத்தா தான் அதை கொண்டுக்கிட்டு அவன் வேகமாக ஓட முடியும். இப்போ அந்த அதில் 5 பேர் பங்கு பெறாங்கன்னா அந்த 5 பேருமே ஸ்பீடாக ஓடினா தான் அவங்க ரீச் பண்ண முடியும். ஒரு ஆள் மட்டும் வேகமாக ஓடிட்டு அடுத்த ஆள் அப்படியே டொஸ்க்குன்னு ஸ்லோவாகிட்டான்னா அவங்க வின் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு காரியமும் இப்போ வந்து அசந்துடக்கூடாது. இதுதான் நல்ல டைம். அதாவது வரக்கூடிய மாதங்களுக்கு நீங்கள் இப்போ முயற்சி பண்ணி எல்லா காரியங்களையும் செஞ்சு வச்சிங்கன்னா இந்த 7.5 சனி முடிஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் விறுவிறுன்னு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த மாதத்துலேருந்து இந்த 29லேருந்து 29னா கரெக்டாக 29ஆம் தேதி குறித்து வச்சுக்காதீங்க. 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகின்றது. உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு 7.5 சனி முடியுது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மற்ற இது மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். புதன் வந்து நீசபங்க யோகம் பெற்றிருக்காரு, சுக்கிரன் வந்து குரு வீட்டில் இருக்காரு, குரு வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்காரு, இப்படிங்கிறது இது கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. மெயினாக பார்க்க போனீங்கன்னா இந்த 2 கிரகங்கள் வச்சு தான் முக்கியமாக எல்லா பலனும் மேக்சிமம் நடந்துக்கிட்டு இருக்கு. குரு சனி 2 தான் ரொம்ப நாள் இருக்கக்கூடியது. ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தா என்ன ஆகும், உங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தலைவலியாக இருக்கும், அடுத்த நாள் அப்பா முடிஞ்சப்பா வந்தான் தொந்தரவுன்னு நினச்சான், அன்றைக்கி ஒரு நாள் தான் இருந்துட்டு போயிட்டான் அப்படிம்போம். ஆனால் உங்கள் வீட்டிலே ஒரு 10 நாள் 20 நாள் இருந்தாங்க, அந்த தொல்லை பொறுக்க முடியுமா, முடியவே முடியாது. அதே மாதிரி இந்த சனி பகவானும் குரு பகவானும் நமக்கு நல்ல இடங்கள்ல அமைஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு இப்போ 7.5 சனிங்கிறது முடியுங்கிற போது உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் மடன்னு எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் அதுக்கு வேண்டிய முயற்சியும் அதற்கு வேண்டிய செயல்களையும் இப்போவே செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு செவ்வாய் வந்து 9ஆம் இடம் 12ஆம் இடம் ராசி ஆகிய 3 இடங்களை பார்வை செய்வதால் அந்த விரயம் அது இதெல்லாம் வந்து எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு குரு அவர்கள் 9, 11 மற்றும் ராசி 3 இடத்தையும் பார்க்குறதுனால எல்லா விதத்துலேயும் சரி கட்டுறாரு. நீங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. தாய் தகப்பனார் போன்ற முதியவர்களுடைய உடல்நிலை குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு. வரும் காலத்தில் உங்களுக்கு
சிறு சிறு ஆஸ்பத்திரி செலவுகள், ஆப்ரேஷன் போன்றவைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இதை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நீங்கள் எல்லாத்திலையுமே ஜெயம் பெறலாம், வெற்றியை பெறலாம். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.